முதன்முறையாக புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆன்லைன் மூலமாக வாக்களிக்கும் வசதி தற்பொழுது இந்த தேர்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசு பணியாளர்கள், ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படையினர் வாக்களிப்பதற்காக இந்த ஆன்லைன் மூலம் வாக்குப்பதிவை செலுத்துவதற்கான வசதிகள் முதன்முறையாக நாட்டிலேயே தற்பொழுது நெல்லித்தோப்பு தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, நாட்டிலேயே முதன்முறையாக நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆன்லைன் மூலம் வாக்களிக்கும் வசதி இந்த தேர்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான விரிவான தகவல்களை கொடுத்திருக்கு பாஸ்கர்? நாட்டிலேயே புதிய முறைகள் இரண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த வாக்கு சதவீதத்தை கணக்கிடும் முறை இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இணையதளத்தின் மூலம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதியில் 4 வாக்காளர்கள் இணையதளத்தின் மூலம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 3 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இணையதளத்தின் மூலமாக வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மற்றும் ஒரு வாக்காளர் பதிவு செய்வதற்காக இணையதளத்தில் காத்திருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே முதல் முறையாக இணையதளத்தின் மூலம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான வசதியை தேர்தல் ஆணையம் இந்த நெல்லித்தோப்பு தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 4 வாக்காளர்களில் 3 வாக்காளர்கள் இணையதளத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக ராணுவத்தினர், துணை ராணுவத்தினர், அதாவது வாக்கு பணியில் ஈடுபடக்கூடிய தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இணையதளத்திலும் பதிவு செய்யலாம் என்ற முறை இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் நெல்லித்தோப்பில் 4 வாக்காளர்களில் 3 வாக்காளர்கள் இணையதளத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். மற்றொரு வாக்காளர் இணையதளத்தில் பதிவு செய்யும் போது 4 வாக்காளர்கள் முதல் முறையாக நாட்டிலேயே இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்த பட்டியலில் இடம்பெறுவார்கள். இந்த முறை சோதனை அடிப்படையில் பரிசோதமாக செய்யப்பட்டது. அதில் வெற்றி கண்டதன் அடிப்படையில் நெல்லித்தோப்பு தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டு 3 வாக்காளர்கள் இணையதளத்தின் மூலம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து SMS மூலம் வாக்கு சதவீதங்கள் பெறப்படும் முறை கடந்த 232 தொகுதிகளிலும் கடந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இம்முறை புதிய நவீன முறை ஒன்று, பிரிட்ஜ் என்ற நவீன முறை அறிமுகப்படுத்தப்பட்டு ஆட்டோமேட்டிக் கால் மூலம் கேள்விகள் கேட்கப்பட்டு வாக்குச்சாவடியினுடைய அதிகாரியிலிருந்து பெறப்படும் தகவலின் அடிப்படையில் எத்தனை வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகளுடைய முழு நிலவரங்களையும் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் எத்தனை சதவீத வாக்குகள் முழுமையாக பதிவாகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் இந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் தேர்தலிலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 நவீன முறைகளை நாட்டிலேயே முதல் முறையாக இந்த 4 தொகுதியிலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இணையதளத்தின் மூலம் வாக்குகளை பதிவு செய்யும் முறையும், அதே போல ஆட்டோமேட்டிக் கால் மூலம் வாக்குச்சாவடி அதிகாரியிடமிருந்து வாக்கு சதவீதத்தை பெற முயற்சி செய்யும் அந்த முறையும் வெற்றி கண்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய தேர்தலில் இதே போலவே அனைத்து தொகுதியுடைய வாக்குச்சாவடிகளும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், இப்போ இனி வரக்கூடிய தேர்தல்களில் இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக இந்த ஆன்லைன் மூலம் வாக்களிக்கக்கூடிய வசதிகள் விரிவுபடுத்தப்படுமா? பொதுமக்களுக்கும் இந்த சேவைகள் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதாவது நாட்டிலேயே முதல் முறையாக நெல்லித்தோப்பில் ஆன்லைன் மூலம் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 3 வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட்டனர். மற்றொரு வாக்காளர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்களுடைய வாக்குகளை தேர்தலின் போது பதிவு செய்வதற்காக முன்கூட்டியே கடந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும். அதற்காக அந்த படிவத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இது மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருந்து வந்தன, காலதாமதமும் இருந்து வந்தது. தன்னுடைய வாக்குகள் சரியாக சென்று சேர்ந்திருக்கிறதா என்பது போன்ற சந்தேகம் எழுந்திருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் ஆணையமானது ஆன்லைன் மூலம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கான வசதியை நெல்லித்தோப்பில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அடுத்த முறை வரக்கூடிய தேர்தலிலும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஆன்லைன் மூலமாகவே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு மாற்றாக இந்த ஆன்லைன் மூலம் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வசதி விரிவுபடுத்தப்படும். அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக ஒரு 10 தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது வெற்றி கண்ட பிறகு மற்ற தொகுதிகளில் விரிவுபடுத்தப்படும். குறிப்பாக இடைத்தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது இருந்தால் அதுபோல தேர்தலில் பயன்படுத்தி அது முழுமையாக வெற்றி கண்ட பிறகு மற்ற பகுதிக்கு விரிவு செய்யப்பட்டு வரக்கூடிய பொது தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அறிமுகப்படுத்துவதற்கான வசதிகள் இருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையத்துடைய தகவலாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே அதை சோதனை செய்து அது வெற்றி பெறும் பட்சத்தில் முதற்கட்டமாக சில தொகுதிகளில் அறிமுகப்படுத்தி அதை வெற்றி கணம் பட்சத்தில் பரிசோதனை முறையில் வாக்காளர்களுக்கு இது எப்படி நடைமுறையில் சிக்கலை ஏற்படுத்தும், எவ்வாறு தீர்வு காணலாம் என்பது குறித்த தகவலின் அடிப்படையில் தான் அனைத்து தகவல்களும் முழுமையாக வெற்றி கண்ட பிறகுதான் மற்ற தொகுதிகளிலும் பொது தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அறிமுகப்படுத்துங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலாக இருக்கிறது.